ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல டீ கடை ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அது என்னன்னா டீ கடை கஜடா தான். ஒவ்வொருத்தங்க இது ஒவ்வொரு மாதிரி பேர் சொல்லுவாங்க. வெட்டு கேக், வெடி கேக், முட்டைகோஸ், இந்த மாதிரி பல பேர் இருக்கு. பட் நமக்கு பேர் முக்கியம் இல்ல, டேஸ்ட் தான் முக்கியம். டீ கடையில கிடைக்கிற மாதிரியே வெளியில நல்ல கிறிஸ்பியா, உள்ள நல்ல சாஃப்டா, ரொம்ப ஈஸியா வீட்லயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட முடியும். பட் நம்ம இன்னைக்கு முட்டை சேர்க்காம தான் செஞ்சிருக்கோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கஜடா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சுகர் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். அதோட ஒரு 4 இருந்து 5 ஏலக்காய் சேர்த்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை ஒரு மிக்சிங் பவுல்ல மாத்திட்டு இதோட 1/2 கப் அளவுக்கு பால், அப்புறம் 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்க போறோம். இப்போ நான் எடுத்திருக்க அளவு அப்படி கரெக்டா இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்க பண்ணி பாருங்க. அதாவது 1 கப் சுகர் எடுத்திருக்கேன், 1/2 கப் பால். பால் வந்து காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எது வேணாலும் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதோட 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சுகர் வந்து நல்லா கரையணும். ஆல்ரெடி நம்ம பவுடர் பண்ணி தான் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால சீக்கிரமே அது கரைஞ்சிரும். இப்போ இதோட 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா 2 பிஞ்ச் அளவுக்கு சோடாப்பு சேர்த்துக்கோங்க. சோடாப்பு வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துறாங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அது வந்து எண்ணெயிலே அப்படி பிரிஞ்சு போயிடும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நமக்கு வந்து ஒழுங்காக வராது. அதனால சோடாப்பும் கரெக்டாக 2 பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மைதா மாவு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு 2 கப் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் 1 கப் மட்டும் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம இன்னொரு கப் மைதா சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போறோம். நான் இன்னொரு தடவை அளவுகளை சொல்லிடுறேன். 2 கப் மைதாக்கு 1 கப் சுகர், 1/2 கப் பால், 1/4 கப் எண்ணெய், இதுதான் இதோட அளவு. இப்ப பாருங்க, இப்ப 2வது கப் மைதாவையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னைக்கு நம்ம இதுல வந்து முட்டை சேர்க்காம தான் செய்யறோம். முட்டை சேர்க்காம செஞ்சாலுமே வெளியில நல்ல கிறிஸ்பியாவும் உள்ள நல்ல சாஃப்டாவும் கிடைக்கும். அதுக்கு இன்னும் ஒரு பொருள் மட்டும் நம்ம சேர்க்கணும். அது என்னன்னா அரிசி மாவு தான் நம்ம சேர்க்க போறோம் அடுத்ததா. இப்போ மைதா சேர்த்து ஓரளவு கலந்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதாவது 2 கப் மைதா சேர்த்துருந்தோம் இல்லையா, அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து கரெக்டா இருக்கும். இப்போ அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையாலே பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும் இது. இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ கையில ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இது ஒரு 5ல இருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். ஸோ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுறலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ பாருங்க, நல்ல கொஞ்சம் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் கெட்டியா இருக்கும். இது நீங்க வந்து கையில வந்து எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு கூட இதை நல்லா மாவு எடுத்து உருட்டிக்கலாம். அப்படி இல்லாட்டி தண்ணியில நல்லா நனைச்சிட்டு அப்புறம் எடுத்து உருட்டினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வரும். ஏன்னா மாவு கொஞ்சம் பிசு பிசுன்னு தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நான் மீடியம் சைஸ்க்கு நல்லா உருட்டி நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். எண்ணெயோட ஹீட் பார்த்தீங்கன்னா லோல தான் இருக்கணும். எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிருச்சுன்னா வெளியில சீக்கிரமே கலர் வந்துடும், உள்ள வந்து வேகாது. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு எண்ணெய் காயாத மாதிரி தான் இருக்கும். ஸோ இளஞ்சூட்ல தான் இருக்கு இப்போ எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா. ஸோ நான் வந்து லோ ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன். வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டையா போட்டுக்கலாம். இப்போ போட்டு 1 நிமிஷத்துலயே பாத்தீங்கன்னா நல்லா பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து அடுத்த பக்கமா திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமா திருப்பி திருப்பி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போறோம். இதுல வந்து நம்ம வந்து கிராக் எதுவுமே போடல. இப்போ எண்ணெயில போட்டு பொரிக்கும் போதே அது ஆட்டோமேட்டிக்கா அங்கங்க கிராக் விழுந்துரும். அங்கங்க வெடிப்பு வந்திருக்கு பாத்தீங்களா?
என்ன இது கொஞ்சம் பொறுமையா வேக வச்சு எடுக்கணும், அதுதான் ஒரு மேட்ரு. மற்றபடி ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இப்போ இந்த பக்கமும் வெந்ததுக்கு அப்புறம் அடுத்த பக்கம் இப்படி ஒவ்வொரு பக்கமா மாத்தி மாத்தி விட்டு நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரணும். அந்த கலர் வந்ததுன்னே நம்ம எடுத்துடலாம். இப்போ ஓரளவு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. கேக்கும் பாத்தீங்கன்னா அங்கங்க நல்லா வெடிப்பி விட்டு நல்லா சூப்பரா வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இதை நம்ம வெளியில எடுத்துடலாம். இது வந்து இப்போ எடுக்கிறப்போ ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும். பட் இது வந்து நல்லா ஆற விடணும். ஆறுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெளியில நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்டாவும் இருக்கும். இந்த மாதிரி எண்ணெயில இருந்து எடுக்கிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுங்க. இது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கிறனால உடஞ்சு போக கூட வாய்ப்பு இருக்கு. பாருங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா கெட்டியா பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. நல்லா எல்லா பக்கமும் நல்லா கிராக் விட்டு வெளியில நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இப்போ உடைச்சு பாருங்க, உள்ள பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோல பார்க்கலாம்.